Good morning, dear friends. Welcome to RDC channel. RDC na Ravi Drill Class. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேப் செட்டிங். மேப் செட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி மேப் செட்டிங்கை ஏன் செய்யணும்? உதாரணமா உங்ககிட்ட ஒரு லாக் இருக்கு. அந்த லாக்கை வந்து என்ன பண்ணிருக்காங்க? லாக் பண்ணியிருக்கோம். அந்த லாக்கு சேம் கம்பெனியோட கீ ஒரு 10 கீஸ் இருக்கு. அந்த 10 கீஸ்ல எந்த கீ அந்த லாக்குக்கு பொருத்தமானது நம்ம செட் பண்ணி அந்த லாக்கை ஓபன் பண்றோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு ஏரியாவோட மேப் இருக்கும். அந்த மேப்ல அந்த ஏரியாவை எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் அந்த மேப்ல இருக்கிற ஏரியாவும் கிரவுண்ட்ல இருக்கிற ஏரியாவும் ஒரே சைடா இருக்கா, அந்த மாதிரி நம்ம செட் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் மேப் செட்டிங். மேப் செட்டிங் போறதுக்கு முன்னாடி பக்கா நம்ம நார்த்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம நார்த்தை பத்தி எடுத்திருக்கோம். அந்த வீடியோ இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த கிளாஸ் உங்களுக்கு கிளியரா புரியும். மேப் செட்டிங்ன்றது அந்த வீடியோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஒரு நம்ம கிட்ட 3 வகையான நார்த் இருக்கு. 1 ட்ரூ நார்த், 2 மேக்னெட்டிக் நார்த், 3 கிரீன் நார்த். இந்த 3 நார்த்தும் ஒரே லைன்ல செட் பண்றதுக்கு பேர் தான் மேப் செட்டிங். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். முதல்ல நம்ம மேப் ரீடிங் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம மேப்பை செட் பண்ணணும். மேப் செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். மேப் செட்டிங் ஒரு பிளைனான இடத்துல இந்த மாதிரி மேப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. மேப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மேப்பில் என்னென்னா இருக்குது. இதில் மேப்பில் இருக்கிற இந்த சிம்பிள்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனுங்க இருக்கும். என்னென்ன சிம்பிள்ஸ் என்ன இருக்கும். இந்த இது மேப்பில் ஒரு கட்டம் நமக்கு கிரவுண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுன்னு எழுதியிருப்பாங்க. இதுவும் சேம் சிம்பிள்ஸு. இது என்ன மேப்புன்றது இருக்கும். இதுக்கப்புறம் மேக்னெட்டிக் வேரியேஷன் இருக்கும். அதாவது நம்ம இதில் படிக்கிற நார்த்து நம்பருக்கும் கிரவுண்டில் கம்பாஸில் வச்சுக்கிற நம்பருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு தான் வேரியேஷன். ஸோ இதை நம்ம கம்பாஸில் பார்க்குறம்போது இதில் படிச்சுட்டு நம்ம கம்பாஸில் பார்க்குறம்போது அது ஆட் பண்ணணும். கம்பாஸில் படிச்சுட்டு கிரவுண்டில் எடுக்கிறம்போது அதை மைனஸ் பண்ணணும். இது மறக்காமல் தெரிஞ்சுக்காங்க. மேப் செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது கம்பாஸில் உங்களுக்கு தெரியும். கம்பாஸ் எப்பவுமே என்ன பண்ணியிருப்பாங்க, மூடிட்டுருக்கோம். கம்பாஸ் டக்குன்னு ஸ்க்ரூ. ஸோ கம்பாஸை மூடிட்டு இருக்கிறம்போது நமக்கு இந்த லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸில் நமக்கு ஒரு ஏர்லைன் மாதிரி ஒரு கருப்பு சின்னதாக ஒரு ஒயர் தெரியும். இது ஏர்லைன், கம்பாஸ் ஏர்லைனு. அதுக்கப்புறம் இதில் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் இந்த மாதிரி 4 டைரெக்ஷன் இருக்கிற நம்பர் இது கொடுத்துருப்பாங்க, லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டயல் சுற்றிட்டே இருக்கும். ஏன்னா இது பிரிஸ்மெட்டிக் லிக்விட் கம்பாஸ். லிக்விட் இது இருக்கிறதுனால இதில் 1லேருந்துட்டு 36 வரைக்கும் நம்பர். அதாவது 1ன்னா 10 டிகிரி, 360 டிகிரி சேம் ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் எழுதியிருப்பாங்க. இதுதான் கம்பாஸ். இப்போ மேப்பில் பாருங்கள். லாங்கிடியூட், லேட்டிடியூட். லாங்கிடியூட்னா தீர்க்க ரேகை, கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்க 5 நம்பர் எழுதியிருக்காங்க. அதே இங்கே 10 நம்பர், இங்கே 15 நம்பர். ஸோ அது எத்தனை இதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த 10 கிரிடுக்கு அடுத்தது என்ன எழுதியிருக்காங்க, சேம் 10 கிரிடை வந்து ஒரு லாங்கிடியூட் லைனு கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது மினிட்னு சொல்லுவோம், இது டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லாங்கிடியூடு மேலே சேம் நம்ம கம்பாஸை வைக்கிறோம். கம்பாஸோட ஹேர்லைனு, லாங்கிடியூடு, தம்ரிங்கு இதெல்லாம் ஒரே லைனில் வைக்கிற மாதிரி வச்சோம். இப்போ நம்ம நார்த்து, அதாவது ஹேரை வந்து கரெக்டாக நின்றுருக்கு. இப்போ இது 3மே ஒரே லைனில் வர மாதிரி பண்ணணும். அப்போ கம்பாஸை ஒன்றும் பண்ணக்கூடாது, மேப்பை கொஞ்சம் லெஃப்ட் ரைட் பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லும் செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? தம்ரிங் இந்த இதில் நார்த்து அப்படியே பார்த்தாச்சுன்னா இந்த ஏர்லைனு, அப்படியே பார்த்தாச்சுன்னா நம்ம இந்த லாங்கிடியூட், இது 4 இது 3 எல்லாம் ஒரே லைனில் இருக்குது. இப்போ நமக்கு கிரவுண்டில் மேப்பை செட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். மேப் செட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே இந்த மேப்பில் இருக்கிறதும் நம்ம கிரவுண்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி. இந்த பக்கம் இருக்கிறது இங்கே தான் இருக்கும், இந்த பக்கங்கிறது இருக்குதா. இதுக்கு பேர் தான் மேப் செட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ தாங்க மேப் செட் பண்ணுறது ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.